வணக்கம் மக்களே. சீரியஸ் கில்லர் சீரியஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உங்க எல்லாரையும் ஒரு நிமிஷம் உறைய வைக்கும். ஒரு மனுஷன் ஒரு சாதாரண மஞ்சள் கைக்குட்டைய மட்டும் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 931 பேரை கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ சினிமால வர கற்பனை கதை இல்ல, நிஜம். உலக வரலாற்றிலேயே மிக அதிக கொலைகளை பண்ண ஒரு நபரா கின்னஸ் புத்தகம் இவர் தான் குறிப்பிடுது. ஹிஸ்டரிஸ் மோஸ்ட் ப்ரோலிஃபிக் மர்டரர், அதாவது சரித்திரத்துல மிக அதிக எண்ணிக்கையிலான கொலைகளை செஞ்ச கொலையாளி அப்படிங்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான் தக் பெஹ்ராம். ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவரு தன்னோட கொலைகளுக்கு பின்னாடி ஒரு மத நம்பிக்கைய, ஒரு தத்துவத்தை வச்சிருந்தது தான். இது கொலையே இல்ல, என் கடவுளான காளிக்கு நாங்க செலுத்துற ஒரு புனிதமான பலி அப்படின்னு அவர் நம்பினார். யோசிச்சு பாருங்க, ஒரு வழிபறி கொல்ல எப்படி ஒரு மதசடங்கா மாற முடியும்? பகல்ல ஒரு சாதாரண வியாபாரி மாதிரியும் விவசாயி மாதிரியும் நம்ம கூட சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தரால நைட்ல ஒரு கொடூரமான கொலையாளியா எப்படி மாற முடிஞ்சது? நம்ம இன்னைக்கு இவரோட முழு கதையும் அலசி ஆராய போறோம். யார் இந்த தக் பெஹ்ராம்? தகி அப்படிங்கிற அந்த ரகசிய குழுவோட வரலாறு என்ன? ஒரு மஞ்சள் கைக்குட்ட கர்ச்சீஃப் எப்படி 900க்கும் மேற்பட்ட கொலையாளிகளுக்கான ஆயுதமா மாறுச்சு? அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியா இந்த தக்கிகளை ஒழிக்க எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? இதெல்லாம் தான் பார்க்க போறோம். வாங்க, டைம் மிஷின்ல ஏறி சுமார் 200 வருஷம் பின்னோக்கி பயணிப்போம். ஒரு மஞ்சள் கைக்குட்டையோட இரத்த சரித்திரத்தை, தக் பெஹ்ராம் வாழ்க்கை பயணத்தை அணுவணுவா ஆராய்ச்சி பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம இப்போ தக் அப்படிங்கிற வார்த்தையை சாதாரணமாக பயன்படுத்துகிறோம். தக் லைஃப் அப்படின்னு ஸ்டைலாக சொல்கிறோம். ஆனால் இந்த தக் அப்படிங்கிற வார்த்தை இந்தியாவிலிருந்து போனது தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த வார்த்தையோட மூலம் ஹிந்தி வார்த்தையான தக், அதாவது ஏமாத்துறவன் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் ஏமாத்து வேலை மட்டும் இல்லை, ஒரு மாபெரும் ஆர்கனைஸ்டு கொலையாளிகளோட ரகசிய கூட்டம். அந்த கூட்டத்தோட பேர் தான் தகின்னு சொல்லுவாங்க. இந்த தகிகளோட வரலாறு ரொம்ப பழமையானது. சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றது 13வது நூற்றாண்டிலிருந்தே இவங்க செயல்பட்டதா. ஆனால் 17ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை, குறிப்பா முகல் எம்பையர், முகலாய சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இவங்களோட அட்டகாசம் உச்சத்தை அடைஞ்சிருக்குது. சரி, இவங்க யாரு? இவங்களோட நோக்கம் என்ன? தக்கிகள் அப்படிங்கிறவங்க பயணிகளை குறி வச்சு கொள்ளையடிக்கும் ஒரு கூட்டம். வீரபாண்டியன் கட்டபொம்மன் படத்துல கூட இப்படி ஒரு சீன் வரும். அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்கள சாதாரணமா கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்களோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான மத நம்பிக்கை இருந்தது. அவங்க தங்களை அழிக்கும் கடவுளான மகாகாளி அல்லது பவானி தேவியோட பிள்ளைகளா கருதிக்கிட்டாங்க. அவங்களோட புராணத்துப்படி காளி தேவி ரக் பிஜா அப்படிங்கிற ஒரு அசுரனோட போரிட்டும் போது அந்த அசுரனோட உடம்புல இருந்து விழுந்த ஒவ்வொரு இரத்தத் துளியில இருந்தும் ஒரு புதிய அசுரன் முளைச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ காளிதேவி தன்னோட வியர்வையிலிருந்து 2 மனுஷங்களை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு கைக்குட்டைய கொடுத்து அந்த அசுரர்களோட ரத்தம் சிந்தாம கழுத்தை நெரிச்சு கொள்ளுமாறு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மனுஷங்களோட வம்சாவளியினர் தான் நாங்க அப்படின்னு தக்குகள் உறுதியா நம்பி இருந்திருக்காங்க. அதனால அவங்க செய்யற கொலைகளை ஒரு பாவமான செயலா அவங்க எப்பவுமே நினைச்சதில்ல. மாறா அது காளிதேவிக்கு அவங்க செலுத்துற ஒரு புனித பலி அல்லது ஒரு வழிபாடு அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்க. ஒவ்வொரு கொலையும் இந்த உலகத்தை அசுரர்கள்கிட்ட இருந்து காப்பாத்துற செயல் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா, இந்த தகிகள் கூட்டத்துல இந்துக்கள் மட்டும் இல்ல, முஸ்லிம்களும் அதிக அளவுல இருந்திருக்காங்க. அவங்க காளிய பிபி இல்லனா பவானின்னு சொல்லி வழிபட்டிருக்காங்க. இவங்களோட மிகப்பெரிய பலமே தங்களோட சமூகத்துல மறைஞ்சுக்கிறது தான். பகல் நேரத்துல அவங்க ஒரு சாதாரண விவசாயியா, வியாபாரியா, கைவினைக் கலைஞரா, ஏன் ஒரு இராணுவ வீரரா கூட இருப்பாங்க. அவங்களுக்கு தனியா ஒரு யூனிஃபார்மோ இல்ல அடையாளமோ கிடையாது. அவங்க குடும்பத்தோட, குழந்தைகளோட மத்தவங்க மாதிரி ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனா கொள்ளையடிக்க கிளம்பும் போது மட்டும் அவங்க இன்னொரு அவதாரம் எடுப்பாங்க. இதனால யார் தக்கி, யார் சாதாரண குடிமகன் அப்படின்னு அரசாங்கம் மட்டும் இல்ல, உள்ளூர் மக்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க நம்மளுடைய வாழ்ந்துகிட்டு நமக்கே தெரியாம நம்மளை வேட்டையாடுற ஒரு பயங்கர ஓநாய் கூட்டம் மாதிரி செயல்பட்டாங்க. அடுத்து பார்க்க போறது இன்னொரு முக்கியமான விஷயம். தக்கிகள் எப்படி கொலை பண்ணுவாங்க? அவங்க கிட்ட துப்பாக்கி, பெரிய கத்தினி எதுவும் கிடையாது. ஆனா அவங்க கிட்ட அதை விட ஒரு பயங்கரமான ஆயுதம் இருந்தது. அதுதான் அவங்களோட ருமால், அதாவது கைக்குட்டை.
நம்ம ஹோட்டலில் கூட சாப்பிட்ருப்போம் ருமாலி ரொட்டி அப்படின்னு. ருமாலி அப்படின்னா கைக்குட்டை, அந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை ருமாலி ரொட்டின்னு சொல்லுவாங்க. ரைட், கதைக்கு வருவோம். அதாவது ஒரு மஞ்சள் நிற கைக்குட்டை. எஸ், நீங்க கேட்டது சரிதான். ஒரு சாதாரண கர்ச்சீஃப். ஆனா அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருந்துச்சு. அந்த மஞ்சள் நிற துணியோட ஒரு முனையில ஒரு பெரிய நாணயமோ இல்லனா ஒரு வழுவழுப்பான கல்லையோ வச்சு இறுக்கமா முடிச்சு போட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னா, அந்த கைக்குட்டை வேகமா சுழண்டு கழுத்துல வீசும்போது அந்த எடை காரணமா அது கழுத்தை சரியா ஒரே சுத்துல பிடிக்கும். அப்புறம் என்ன, கண்ணிமைக்கிற நேரத்துல ஆள்காலி. ரத்தம் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க நம்பிக்கைப்படி ரத்தம் சிந்தினா அதுல இருந்து இன்னும் நிறைய அசுரர்கள் உருவாயிடுவாங்க. அதனால தான் கழுத்தை நெரிச்சு மூச்சு திணற வச்சு கொள்ற இந்த முறையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, இவங்க எப்படி இந்த தாக்குதலை பிளான் பண்ணுவாங்க? சும்மா ரோட்ல போற வரவங்களை எல்லாம் அவங்க கொல்ல மாட்டாங்க. இது ஒரு பக்காவான ஸ்கெட்ச் போட்டு நடக்கிற விஷயம். முதல்ல அவங்க ஒரு குழுவா பிரிஞ்சுப்பாங்க. ஒரு தக்கி குழுவுல குறைஞ்சது 10 பேர்ல இருந்து 200 பேர் வரைக்கும் இருப்பாங்க. இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. முதல்ல வேவு பார்க்கறவங்க. இவங்க தான் முதல்ல போய் தனியா பயணம் பண்ற வியாபாரிகள், வீரர்கள் இல்ல பணக்கார பயணிகள் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. அவங்க கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன பொருட்கள் வச்சிருக்காங்க, அதுல இதெல்லாம் வேல்யூபிள் அப்படிங்கறதையெல்லாம் நோட் பண்ணுவாங்க. அடுத்தது டெகாய்ஸ். தக்கி குழுவுல இருந்து சில பேர் அந்த பயணிகள் கூடவே சேர்ந்து பயணம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ரொம்ப நட்பா சக பயணிகள் மாதிரி பேசி அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிப்பாங்க. நீங்க எங்க போறீங்க? நாங்களும் அந்த ஊருக்கு தான் போறோம், வாங்க ஒன்னாவே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பயணத்தோட இணைஞ்சுப்பாங்க. இந்த நேரத்துல அவங்க கிட்ட இருந்து எல்லா தகவலையும் கறந்துருவாங்க. மூணாவது கில்லர்ஸ், கொலையாளிகள். இவங்க தான் மெயின் டீம். இவங்க அந்த பயணிகளை பின்தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. பயணிகள் நல்லா களைப்படைஞ்சு ராத்திரி நேரத்துல ஒரு சத்திரத்திலேயோ இல்ல அந்த காலத்துல ஒரு பெரிய மரத்தடியிலையோ தங்கி ஓய்வெடுக்கும் போதுதான் இவங்களோட நிஜமான ஆட்டமே ஆரம்பிக்கும். எல்லாம் அமைதியானதுக்கு அப்புறம் தங்கி குழுவோட தலைவன் ஜிர்னி அப்படின்னு ஒரு சங்கீத வார்த்தையை சொல்லுவான். அதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். இதுதான் தாக்குதலுக்கான சிக்னல். அந்த சிக்னல் கிடைச்ச அடுத்த நொடி ஒவ்வொரு பயணிக்கும் பின்னாடியும் ஒரு தக்கி நின்னு தன்னோட ருமாலை எடுத்து கண்ணிமிக்கும் நேரத்துல கழுத்தை நெரிச்சிருவான். ஒரே நேரத்துல சத்தமே இல்லாம எல்லாரையும் முடிச்சிருவாங்க. ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காது. அடுத்தது 4வது ஆட்கள், புதைக்கிறவங்க. கொலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த டீம் உள்ள வருவாங்க. இவங்க வேலை செத்துப்போன உடம்புகளை வேக வேகமா குழி தோண்டி புதைக்கிறது. எந்த அடையாளமோ தடயமோ இல்லாம அங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுவாங்க. காலையில எழுந்து பார்த்தா ராத்திரியில தங்கின பயணிகள் மொத்தமா காணாம போயிருப்பாங்க. அவங்களோட உடைமைகளும் காணாம போயிருக்கும். அவங்க என்ன ஆனாங்க, எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் மத்தவங்க நினைப்பாங்க. இப்படிதான் பல வருஷமா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவோட சாலைகள்ல காணாம போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த தகிகளோட ரமாலுக்கு பலியானது பல வருஷங்களுக்கு அப்புறம்தான் வெளிச்சத்துக்கே வந்துச்சு. இது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான நெட்வொர்க்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு கூட்டத்தோட தலைவன் ஆகிறது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஒன்று, அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய குடும்ப பின்னணி இருக்கணும். இல்லைன்னா அவனோட திறமையே அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். நம்ம தக் பெஹ்ராம் விஷயத்துல இது ரெண்டுமே கலந்துருந்துச்சு. பெஹ்ராம் 1765 வருஷம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1765 வருஷம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஜபல்பூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்திருக்கான். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் பிறந்தது ஒரு தக்கி குடும்பத்திலையா இல்ல ஒரு சாதாரண குடும்பத்திலையா அப்படிங்கிறது தெளிவான வரலாற்று பதிவுகள் இல்லை. ஆனா பல ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, தக்கி கலாச்சாரம் பெரும்பாலும் பரம்பரை பரம்பரையா அப்பா கிட்ட இருந்து மகனுக்கு கைமாறப்படும் ஒரு தொழிலாதான் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது பெஹ்ராம் குடும்பத்துக்கும் தக்கி குடும்பத்துக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா பண்றதை இவன் கூட இருந்து பார்த்திருக்கலாம். நம்ம குடும்பத்தோட தொழில் இது, இதுதான் நம்ம கடவுளுக்கு செய்யற சேவை அப்படின்னு சின்ன வயசுலயே அவனோட மனசுல அது ஆழமா பதிஞ்சிருக்கலாம். ஆனா பெஹ்ராம் அதிகாரப்பூர்வமா தக்கி கூட்டத்துல சேர்ந்தது அவனோட 25வது வயசுல தான். அதுக்கு காரணமா இருந்தது அவனோட நெருங்கிய நண்பனான பிராங்கி. இந்த பிராங்கி ஒரு முக்கியமான ஆளு, கதையில பின்னாடி வருவான். ஒரு நாள் பிராங்கி பெஹ்ராம ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கான். அங்க சுமார் 40 முதல் 50 தக்கி வீரர்கள் ஒரு காளி சிலைக்கு முன்னாடி நின்று சபதம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்தோட தலைவன், அதாவது ஜமதார், தக்கி கொள்கைகளை விளக்கி காளியோட ரத்த தாகத்தை தீர்த்து வைக்கிறது தான் அவங்களோட பிறவி பையன்னு முழங்கிட்டு இருந்திருக்கான்.
அந்த காட்சி, அந்த சூழல், அந்த மந்திர உச்சாடங்கள் இதெல்லாம் பெஹ்ராமுக்குள்ள இருந்த வேட்டைக்காரனை முழுசா வெளியே கொண்டு வந்திருக்கணும். ஒருவேளை அது வரைக்கும் அவனுக்குள்ள இருந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் எல்லாம் அந்த இடத்துல காணாம போயிருக்கலாம். இதுதான் என் வழி, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்த தருணம் அதுவாகவும் இருந்திருக்கலாம். அன்னைக்கு அந்த காளி சிலைக்கு முன்னாடி பெஹ்ராம் தன்னை ஒரு தக்கியாவே அர்ப்பணிச்சிருக்கான். அவன் கூட்டத்தில் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே அவனோட முதல் கொலைக்கான வாய்ப்பு வந்திருக்கு. தக்கியோட உளவாளிகள் கூட்டம் ஒரு பயணக்குழுவோட சேர்ந்து அவங்க நம்பிக்கையை சம்பாதிச்சு அவங்கள தாக்க சரியான நேரத்துக்காக காத்திருந்தாங்க. தலைவன் சிக்னல் கொடுத்ததும் பெஹ்ராம் தன்னோட குரு சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு நொடி கூட தயங்காம தன் கையால முதல் முறையா ஒரு உயிரை பறிச்சிருக்கான். அந்த முதல் கொலையிலிருந்து பெஹ்ராமோட வளர்ச்சி அசுரத்தனமா இருந்திருக்கு. மற்றவங்களை விட இவன் ரொம்ப புத்திசாலி. ஒரு ஆளை பார்த்தா அவங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும், அவனை எப்படி சுலபமா வீழ்த்தலாம் அப்படிங்கிறத துல்லியமா கணிக்கக்கூடிய ஆளா இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, இவனோட கொலை செய்யற வேகமும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஒரு நொடி கூட தயங்க மாட்டான்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருந்ததால கொஞ்சம் கொஞ்சமா கூட்டத்தலைவனோட புகழும் பேரும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. சாதாரண உறுப்பினரா இருந்தவன் தன்னோட கொடூரமான திறமையாலையும் தலைமை பண்பாலையும் சீக்கிரமே ஒரு குழுவுக்கு தலைவராயிருக்கான். பெஹ்ராம் அப்படிங்கிற பேர் மாறி ஜமதார் பெஹ்ராம் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவனோட சாம்ராஜ்யம் இப்போ இருந்துதான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஆனா பெஹ்ராம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரத்த ராஜ்யம். அவன் தலைவனானதுக்கு அப்புறம் தக்கி கூட்டத்தோட செயல்பாடுகளே வேற லெவலுக்கு போயிருக்கு. பெஹ்ராம் மற்ற தகி தலைவர்கள் மாதிரி இல்லை. அவன் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா யோசிச்சிருக்கான். அவனோட குழு ரொம்ப பெருசு. சில குறிப்புகள்ல அவனோட நேரடி கட்டுப்பாட்டுல மட்டுமே ஏறத்தாழ 200 தக்கிகள் இருந்ததா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 200 பேர் கொண்ட ஒரு கொலைகாரப்படை. இவங்களை வச்சு அவன் மத்திய இந்தியாவில், குறிப்பா அவாத் பகுதியில, இந்த இடம் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, இந்த இடத்த தன்னோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கான். அவனோட பாணியே தனி. மற்ற குழுக்கள் சின்ன சின்னதா 10-20 பேர் கொண்ட குழுக்களா பிரிஞ்சு தாக்குவாங்க. ஆனா பெஹ்ராம் தாக்குதல் எல்லாமே பெருசு. பெரிய கேரவன், அதாவது பெரிய வியாபாரிகள், வீரர்கள், 100 பேர் கொண்ட ஒரு பெரிய குழுக்களை தான் குறி வைப்பான். சின்ன மீனை பிடிச்சி என்ன பிரயோஜனம், பிடிச்சா திமிங்கலத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட திட்டமா இருக்கும். அப்படி பெரிய கேரவனை இவன் எப்படி வீழ்த்துவான்னு கேட்டா, நம்ம முன்னாடி பார்த்த அந்த 4 குரூப்பை வச்சுதான். இவனே தனியாளா ஒரு சாதாரண பயணி மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த கேரவனுக்குள்ள நுழைஞ்சுப்பான். பல நாட்கள், ஏன் வாரங்கள் கூட அவங்களோட பயணம் பண்ணுவான். நல்லா பேசி பழகி அந்த கூட்டத்துல ஒருத்தனா மாறிடுவான். அந்த பயணத்துல அவங்க எங்கெல்லாம் தங்குறாங்க, அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வருவான். சரியான சமயம் வந்ததும் ராத்திரி நேரத்துல எல்லாரும் தூங்கும்போது அவன் ஒரு சங்கீத மொழியில, அவங்க அதை ரமோஷி லாங்குவேஜ்னு சொல்றாங்க, அந்த பாஷையில தன்னோட ஆட்களுக்கு சிக்னல் கொடுப்பான். அந்த சிக்னல் கிடைச்சதும் காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த அவனோட 200 பேர் கொண்ட படை அந்த இடத்த நாலாப்புறமா இருந்து வளைக்கும். ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு முழுமையான வெறியாட்டம் நடக்கும். அப்புறம் என்ன, அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த இடமே ஒரு அமைதியான கொலைக்களமா மாறிடும். ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, ஒரு சின்ன சத்தம் இல்லை. காலையில பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கேரவன் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்காது. பெஹ்ராம் தன்னோட கொலை வேகத்தை இன்னும் அதிகப்படுத்த ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சான். அதுதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த அவனோட மஞ்சள் நிற ரூமல் கைக்குட்டையில ₹1 நாணயத்தை வச்சு முடிச்சு போட்டது. அந்த நாணயம் கழுத்துல இருக்கிற குரல் வளைய, ஆடம் ஆப்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, சரியான அழுத்தி வெறும் 10 நொடிக்குள்ள ஒரு ஆளோட மூச்சு நிறுத்திடும் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அவனோட குருவான சையத் அமீர் அலி கூட ஒரு ஆளை கொல்ல குறைஞ்சது 1 நிமிஷமா தான் ஆகும், அதுவும் 3 பேர் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ பெஹ்ராம் இந்த டெக்னிக்கை செஞ்சு காட்டி எல்லாரையும் மிரள வச்சிருக்கான். ஒருவேளை அவனுக்குள்ள இருந்த அந்த ஈகோ, அந்த கர்வம், ஒவ்வொரு கொலையையும் அவனை இன்னும் புதுசா ஏதாவது யோசிக்க வச்சிருக்கலாம். நான் தான் பெஸ்ட், என்னை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மனநிலை அவனுக்கு வந்திருக்கலாம். அவனோட பேரு மத்திய இந்தியாவில் இருக்கிற எல்லா சாலைகள்லையும் ஒரு பயங்கரமான மந்திரம் மாதிரி ஒலிக்க ஆரம்பிச்சுது. வியாபாரிகள், பிரிட்டிஷ் வீரர்கள், இப்படி யாருமே தனியா பயணம் பண்ணவே பயப்பட்டாங்க. பெஹ்ராமோட ஏரியாக்குள்ள போறியா, திரும்பி வருவியா, கேரண்டி இல்லை இப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனோட ராஜ்யம் பிரிவடைஞ்சிருந்திருக்கு. சரி, இப்போ கதை ஒரு முக்கிய திருப்பு முனைக்கு வருது. ஒரு பக்கம் தக் பெஹ்ராம் மாதிரியான ஆட்கள் இந்தியாவோட சாலைகளை தங்களோட வேட்டைக்களமா மாத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னு குவிச்சிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைச்சு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. இந்த 2 சக்திகளும் நேருக்கு நேர் சந்திக்க போற நேரம் இதோ
வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இப்போ பேசுகிற காலகட்டம் 1800களோட ஆரம்பம். அப்போது இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மாபெரும் முகலாய பேரரசு அதோட இறுதி கட்டத்தில் இருந்துச்சு. டெல்லியில் இருந்த ராஜாவுக்கு அவரோட அரண்மனைக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாத நிலைமை. மராத்தியர்கள், சீக்கியர்கள், சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் ஆளாளுக்கு தங்களோட அதிகாரத்தை நிலைநாட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் குழப்பமான சூழல் தான் தக் பெகரம் மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமைஞ்சிருக்கு. ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு முறையான சாலைகள் இல்லை, பாதுகாப்பு இல்லை. யார் வேணா யாரை வேணா தாக்கலாம், கொள்ளையடிக்கலாம். ஒருத்தர் காணாமல் போனால் அவரை கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. இந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தங்களோட வியாபாரத்தையும் அதிகாரத்தையும் மெல்ல மெல்ல இந்தியா முழுக்க பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட வீரர்கள், அதிகாரிகள், வியாபாரிகள் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான புரியாத புதிர் ஆரம்பமானது. அவங்களோட ஆட்கள் காணாமல் போனாங்க. இன்னைக்கு ஒரு ஊரில் இருந்து கிளம்புற ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய் 10 நாள் கழித்து சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதே இல்லை. அவரோட குதிரை, துப்பாக்கி, உடைமைகள்னு எதுவுமே கிடைக்காது. ஒரு தடயம் கூட இருக்காது. முதல்ல பிரிட்டிஷ் அதிகாரிகள் இதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஒருவேளை காட்டு மிருகங்கள் தாக்கியிருக்கலாம், அப்படி இல்லைனா அவனுக்கு இந்த வேலை பிடிக்காம விட்டுட்டு ஓடி இருக்கலாம். இப்படி தான் ஆரம்ப காலத்தில் நினச்சாங்க. ஆனால் 1-2ன்னு ஆரம்பித்த இந்த காணாமல் போகிறது 10-100ன்னு அதிகமாயிட்டே இருந்தது. ஒரு முழு படைப்பிரிவே கூட சில நேரங்களில் காணாமல் போனதாக பதிவுகள் சொல்லுது. இப்போது பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு லேசாக சந்தேகம் வர ஆரம்பிச்சது. என்னடா நடக்குதுங்க? போர் இல்லை, சண்டை இல்லை, ஆனால் நம்ம ஆட்கள் மட்டும் மாயமாக மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு. அவங்க உள்ளூர் மக்கள்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் யாருமே வாயை திறக்கலை. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இது தகீஸோட வேலைன்னு. நைட்டில் காளியோட பேரில் நடத்துகிற அந்த ரத்த வேட்டையை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை வெளியே சொன்னால் அடுத்த நாள் காலையில் அவங்க குடும்பமே காணாமல் போயிடும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அல்லது ஒருவேளை அந்த தகிகளுக்கு ஏதோ அமானுஷ சக்தி இருக்குது, அவங்கள எதிர்த்தா காளி தேவியை நம்மளை அழிச்சிருவா அப்படின்னு கூட மக்கள் நினச்சிருந்துருக்கலாம். மொத்தத்தில் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு இந்த தகிகளை பற்றி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் புரியவே இல்லை. குறிப்பாக கலாச்சாரத்தை பற்றி. என்னது, ஒரு மதத்துக்காக, ஒரு கடவுளுக்காக ஒருத்தன் இன்னொருத்தன் கழுத்தை நெரிச்சு கொள்றானா? அதுவும் ஒரு பெரிய ரகசிய கூட்டமாக சேர்ந்து பண்ணுறாங்களா அப்படின்னு. இது அவங்களால ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. அவங்க இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சாதாரண கொல்லை, அப்படி இல்லைன்னா 2 ராஜாக்களுக்கு நடுவில் சண்டை. ஆனால் சமூகத்தோட 2 கலந்து பகலில் நண்பன் மாதிரியும் நைட்டில் யமன் மாதிரியும் செயல்படுற இந்த இரட்டை வாழ்க்கை வாழ்கிற அமைப்பை பற்றி அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அதனால் பல வருஷங்களாக காணாமல் போன ஆயிரக்கணக்கான சிப்பாய்களோட உயிர்களுக்கு அவங்களால எந்த பதிலையும் கண்டுபிடிக்க முடியல. தங்களோட எதிரி யாருன்னே தெரியாமல் இருட்டில் துப்பாக்கியை சுட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் பிரிட்டிஷ் ஆட்கள் யாருன்னே தெரியாத ஒரு எதிரியோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் எல்லா இருட்டுக்கு பின்னாலேயும் ஒரு வெளிச்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த தக்குங்கிற இருட்டு விரட்ட ஒருத்தர் வந்தார். அவர் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம். என்னடா அது, நம்ம ஆளுங்க பாட்டுக்கு காணாமல் போயிட்டா இருக்காங்களே அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அப்போதைய கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் வில்லியம் பெனடிக்ட் ஒரு முடிவுக்கு வந்தார். போதுண்டா சாமி, இந்த மர்மத்தை தீக்காம விட்டா நம்ம வியாபாரமும் போச்சு, மரியாதையும் போச்சு. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணார். இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஒரு சரியான ஆளை தேடிட்டு இருந்தார். அப்போ அவரோட கண்ணில் பட்டவர் தான் கேப்டன் வில்லியம் ஹென்றி ஸ்லீமேன். சரி, யார் இந்த வில்லியம் ஹென்றி ஸ்லீமேன்? இவர் 1809, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1809 தன்னோட 21வது வயசில் ஒரு இராணுவ வீரராக இந்தியாவுக்குள்ளே வந்தவர். ஆனால் வெறும் சண்டை போடுறதுல மட்டும் அவர் கவனம் செலுத்தலை. இந்தியாவை பற்றி நல்லா கற்றுக்கிட்டாரு. இங்கே இருக்கிற மொழிகள், கலாச்சாரம், மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. ஒரு மாதிரி சொல்லணும்னா அவர் பிரிட்டிஷ்காரராக இருந்தாலும் மனசளவில் இந்தியர் மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த குவாலிஃபிகேஷன் தான் அவரை இந்த வேலைக்கு சரியான ஆளாக மாற்றிருக்கு. சொல்லப்போனால் இந்த வேலையில் இவரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இவர் இந்த வேலையில் அப்பாயின்ட் பண்ணது 1835. ஆனால் இவர் 1822 கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தகி பிரச்சனைகள் எவ்வளவு பெருசுன்னு தன்னோட மேலதிகாரிகளுக்கு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் அப்போ யாரும் அவரை பெருசாக கண்டுக்கல. ஆனால் 1835 கவர்னர் ஜெனரலாக இருந்த
முன்னாடி பார்த்த பெனடிக் ஸ்லீமனை கூப்பிட்டு, "இந்த பாரு ஸ்லீமன், இந்த தங்கி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றது உன்னோட பொறுப்பு" அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டையே ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பேரு தான் தகி அண்ட் டிகாட்டி டிபார்ட்மெண்ட். இது தகி டெக்வாய்டி, அதாவது கொள்ளக்காரங்கள் மாதிரி ஆட்களை ஒழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு போலீஸ் படை. ஸ்லீமன் பொறுப்புக்கு வந்ததும் அவர் பண்ண முதல் வேலை அது வரைக்கும் பிரிட்டிஷ் பண்ண தப்ப செய்யாம இருந்தது தான். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, தக்கி இருக்காங்கன்னு சந்தேகப்படுற கிராமத்துக்குள்ள புகுந்து கண்ணுல பட்டவங்களை எல்லாம் அடிச்சு மிரட்டி உண்மையை வாங்க பார்த்தாங்க. ஆனா அது வேலைக்காகல. ஸ்லீமன் வேற மாதிரி யோசிச்சார். ஒரு திருடனை பிடிக்க இன்னொரு திருடனை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பாலிசியை கையில் எடுத்தாரு. விக்ரம் படத்துல வர வசனம் மாதிரி இருக்குல்ல, ஆனா அதான் உண்மை. அவர் கொண்டு வந்த அந்த புது ஆயுதம் தான் இந்திய வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. அதுக்கு பேரு தான் அப்ரூவர் சிஸ்டம். அப்ரூவர் சிஸ்டம்னா என்னன்னா, இது ஏற்கனவே நம்ம நிறைய கேள்விப்பட்டதான். இருந்தாலும் இந்த கண்டெக்ஸ்ட்ல எப்படி அதை பயன்படுத்தினார்னு பார்த்தலாம். பிடிபடுற தக்கி கிட்ட ஸ்லீமன் ஒரு டீல் பேசுவாரு. "பார் தம்பி, நீ செஞ்சது கொலை குத்தம். சட்டப்படி உனக்கு கழுவுல ஏத்துற தண்டனை நிச்சயம். ஆனா நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டா உன்னோட கூட்டத்துல வேற யார் யார் இருக்காங்க, உன் தலைவன் யாரு, அடுத்து எங்க தாக்க போறீங்கன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டா நீ அரசாங்கத்தோட சாட்சியா மாறிடலாம். அப்படி மாறினா உனக்கு கழுவுல ஏத்துற தண்டனைக்கு பதிலா ஆயுள் தண்டனையோ இல்ல இன்னும் குறைஞ்சு சில வருஷங்கள் மட்டுமோ தண்டனையா கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்போம்" அப்படின்னு சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, சகப்போற ஒருத்தனுக்கு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான்? அதுவும் தக்கி கூட்டத்துல காளி மேல சத்தியம் பண்ணி எக்காரணத்தை கொண்டும் கூட்டத்தை காட்டி கொடுக்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்தவனுக்கு மத்தியில இந்த டீல் ஒரு பெரிய மனப்போராட்டத்தை உருவாக்குச்சு. காளியோட கோபத்துக்கு ஆளாகிறதா இல்ல அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு சாகிறதான்னு பல பேர் தங்களோட உயிர்தான் முக்கியன்னு முடிவு பண்ணி ஸ்லீமன் கிட்ட உண்மையை கொட்ட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தன் அப்ரூவரா மாறினதோ அவனை வச்சு அவன் கூட்டத்தில் இருக்கிற இன்னும் 10 பேரை ஸ்லீமன் பிடிச்சாரு. அந்த 10 பேர்ல இன்னும் 2 பேரை அப்ரூவரா மாத்தி அவங்க மூலமா அடுத்த 100 பேரை பிடிக்கிறது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி மலமளன்னு பரவ ஆரம்பிச்சுது. பல வருஷமா ரகசியமா இருந்த தக்கி கூட்டத்தோட மொத்த நெட்வொர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சுது. ஸ்லீமன் இதோட நிறுத்தல. அவரு ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை பண்ணாரு. அப்ரூவர் சொல்ற ஒவ்வொரு சின்ன சின்ன தகவலையும் ஒரு பெரிய ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல 3 விஷயம் ரொம்ப முக்கியமா பண்ணாரு. 1, குடும்ப வரைபடம், அதாவது ஃபேமிலி ட்ரீ. உன் பேர் என்ன, உன் அப்பா பேர் என்ன, உன் தாத்தா என்ன பண்ணாருன்னு கேட்டு பல தக்கி குடும்பங்கள் பரம்பரையா இந்த தொழில் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் தக்கியா இருந்தா அவன் அண்ணன், தம்பி, மாமான்னு எல்லாரும் அதுல இருக்கிறத கண்டுபிடிச்சு ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீயே போட்டாரு. 2வது மேப்பிங். எந்த ரூட்ல அதிகமா கொலை நடக்குது, எந்தெந்த சத்திரத்துல அவங்க தங்குறாங்கன்னு இந்தியா மேப்ல குறிக்க ஆரம்பிச்சாரு. இதனால எந்த பகுதியில பாதுகாப்பு போடணும் அப்படின்னு அவருக்கு தெளிவா தெரிஞ்சுது. 3வது முக்கியமான விஷயம் லெக்சிகன், அதாவது சங்கேத மொழி அகராதி. சுருக்கமா சொல்லணும்னா தக்கிகள் பயன்படுத்துற ரமோஷி மாதிரியான சங்கேத மொழிய அப்ரூவர் மூலமா கத்துக்கிட்டு அதுக்கு ஒரு டிக்ஷனரியை உருவாக்கினாரு. ஜிர்னினா என்ன அர்த்தம், புர்னா அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டாரு. இப்படி வெறும் பழத்தை மட்டும் ஆயுதமா பயன்படுத்தாம புத்தியை பயன்படுத்தி தகவலை ஒரு ஆயுதமா மாத்தி ஸ்லீமன் ஒரு மாபெரும் வேட்டையை நடத்த ஆரம்பிச்சாரு. இந்த வேட்டையோட கடைசி இலக்கு தக்கி கூட்டத்தோட ராஜாவான தக் பெஹராம் தான். ஸ்லீமனோட வேட்டை ஆரம்பமாயிடுச்சு. அவரோட அப்ரூவர் சிஸ்டம் மூலமா தக்கி கூட்டத்தோட மொத்த ஜாதகமும் அவரோட கைக்கு வர ஆரம்பிச்சது. இப்போ அந்த வலைய எப்படி பெஹரமை நோக்கி விரிச்சாரு அப்படின்னு பார்க்கலாம். வில்லியம் ஸ்லீமன் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டாரு. ஆனா அந்த பிளானை செயல்படுத்தணும் அப்படின்னா அவருக்கு ஒரு முக்கியமான மீன் வலையில சிக்கணும். சின்ன சின்ன தக்கி வீரர்களை பிடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பெரிய தலைவனையோ இல்ல ஒரு முக்கியமான ஆளையோ பிடிச்சா மட்டும்தான் மொத்த கூட்டத்தையும் பிடிக்க முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு மீனுக்காக தான் அவரோட தூண்டில் காத்துக்கிட்டு இருந்தது. அப்பதான் அந்த முக்கியமான திருப்புமுனை நடந்தது. பெஹரமோட நெருங்கிய நண்பன், அவனை கூட்டத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தானே ஒருத்தன், ஞாபகம் இருக்கா? பிராங்கி. அதே பிராங்கி தான். சில குறிப்புகள்ல இவனோட பேரு சையத் அமீர் அலி அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ இவன் பெஹ்ராமோட வலது கை மாதிரி. பெஹ்ராமுக்கு அப்புறம் கூட்டத்துல இவன் தான் முக்கியமான ஆளு. இவன் ஸ்லீமனோட படைக்கிட்ட ஒரு நாள் மாட்டிக்கிட்டான். இப்போ ஸ்லீமன்
ஃப்ராங்கி முன்னாடி தன்னோட அப்ரூவர் டீலை வைக்கிறாரு. ஃப்ராங்கி, நீ செஞ்ச குற்றத்துக்கு கண்டிப்பா மரண தண்டனை உண்டு. ஆனா நீ தக்கி குற்றத்தோட ராஜா. அந்த பெகரம காட்டி கொடுத்தீனா உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்றாரு. ஃப்ராங்கியோட மனசுக்குள்ள ஒரு பெரிய மனப்போராட்டம். ஒரு பக்கம் பல வருஷமா இருந்த நண்பன் தலைவன் பெஹரம், இன்னொரு பக்கம் காளி மேல கொடுத்த சத்தியம். ஆனா எல்லாத்துக்கும் மேல அவனோட உயிர். கழுவுல கைத்த பார்த்ததும் ஒருவேளை அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிருக்கலாம். அல்லது பெஹரம் மட்டும் வாழ்ந்தா போதுமா, நான் சாகணுமா, அவனுக்கு கிடைக்கிற மரியாதையில காசுல எனக்கு என்ன பங்கு கிடைச்சது அப்படிங்கிற சுயநலமும் உணர்ச்சிருக்கலாம். எது எப்படியோ கடைசியில் அவன் முடிவெடுத்தான். என்னென்ன தெரியுமா, நான் அப்ரூவரா மாறுறேன்னு பெஹரமை பத்தி எல்லாத்தையும் சொல்றான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுதான் ஸ்லீமனுக்கு கிடைச்ச ஜாக்பாட். ஃப்ராங்கி மூலமா பெஹரமோட மொத்த ஜாதகமும் அவரோட கைக்கு வந்துருச்சு. பெஹரம் எப்படி யோசிப்பான், அடுத்தது எங்க தாக்குவான், அவனோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு எல்லாத்தையும் ஃப்ராங்கி சொல்ல ஆரம்பிச்சான். இதை வச்சு ஸ்லீமன் தன்னோட காய்களை நகர்த்த ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு. பெஹரம் ரொம்ப புத்திசாலி. சாதாரணமா போய் அவனை பிடிக்க முடியாது. அவனை பிடிக்கணும்னா அவனோட கர்வத்தை, அவனோட ஈகோவை தான் நம்ம ஆயுதமா பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. பல வருஷமா சட்டத்தோட பிடியில சிக்காம ஆயிரக்கணக்கான கொலைகளை செஞ்சுக்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த பெஹரம்குள்ள இயல்பாவே ஒரு கர்வம் இருந்திருக்கணும். என்னை யாராலையும் பிடிக்க முடியாது, நான் காளியோட செல்லப்பில்லை அப்படிங்கிற ஒரு மிதப்பு இருந்திருக்கு. ஸ்லீமனோட படைகள் ஃப்ராங்கி கொடுத்த தகவலை வச்சு பெஹரமோட கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி வளைக்க ஆரம்பிச்சாங்க. அவனோட கூட்டத்தில் இருந்த சின்ன சின்ன ஆட்களை முதல்ல பிடிச்சாங்க. ஒவ்வொருத்தர் பிடிபடும் போதும் பெஹராமுக்கு விஷயம் போய்கிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா அவன் பெருசா கண்டுக்கல. நம்ம கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கோம், இதுல 10-20 பேர் போனா என்ன அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா அவனோட சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டங்காணுது அப்படிங்கிறத அவன் உணர்றதுக்கு தவறிட்டான். ஸ்லீமனோட வலை அவனை சுத்தி ரொம்ப இறுக்கமா பின்னப்பட்டுக்கிட்டே இருந்தது. அந்த வலையிலிருந்து தப்பிக்கவே முடியாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுட்டு இருந்தான். சரி, ஸ்லீமன் வலை விரிச்சாச்சு. அந்த வலையில தக்கி கூட்டத்தோட அரசனான பெஹரம் சிக்கினானா? சிக்கினா அப்படின்னா எப்படி? வாங்க இந்த கடைசி அத்தியாயத்துல பார்த்துடலாம். இப்போ இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இது 1839 வருஷம். மறுபடியும் சொல்றேன், 1839. ஸ்லீமன் 10 வருஷமா இந்த தக்கி வேட்டையை நடத்தி கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட தக்கிகளை கழுவலை ஏத்தியோ இல்ல ஆயுள் தண்டனை கொடுத்தோ அந்தமானுக்கு அனுப்பிட்டாரு. அந்த கூட்டத்தோட முதுகெலும்பு இப்போ உடஞ்சு போயிடுச்சு. ஆனா அவரோட லிஸ்ட்ல இருந்த ஒரு முக்கியமான பேர் மட்டும் இன்னும் சிக்காம இருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, தக் பெஹரம் தான். அப்போ தக் பெஹரம்க்கு 75 வயசு. இந்த வயசுலயும் அவனோட கொலவெறியோ இல்ல மத்த ஆசைகளோ கொஞ்சம் கூட குறையல. அவனுக்கு மும்தாஸ் அப்படிங்கிற ஒரு காதலி இருந்தா. அவ ஒரு நடன மங்கை. அவளை பார்க்கறதுக்காக பெஹரம் அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருவான். அப்ரூவரா மாறின ஃப்ராங்கி மூலமா ஸ்லீமனுக்கு இந்த தகவல் கிடைச்சது. இதுதான் சான்ஸ் அப்படின்னு ஸ்லீமன் முடிவு பண்ணாரு. அவரு ஒரு பக்காவான ஸ்கெட்ச் போட்டாரு. ஒரு நாள் நைட்டு பெஹரம் அவனோட காதலி மும்தாஸை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஸ்லீமனோட நாடகம் ஆரம்பமாச்சு. அந்த கட்டடத்தோட கீழ்த்தளத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. பிரிட்டிஷ் சிப்பாய்கள் தக்கிகளை பிடிங்க கொல்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அங்க இருக்கிற அறைகளை உடைச்சு உள்ள போக ஆரம்பிச்சாங்க. இது ஸ்லீமன் வேணுன்னு உருவாக்குன ஒரு குழப்பம். இந்த சத்தத்தை கேட்டதும் பெஹரம் உஷாராயிட்டான். உடனே பால்கனியில ஓடி போய் எட்டி பார்த்திருக்கான். சிப்பாய்கள் நாலா பக்கமும் தேடதை பார்த்ததும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. 75 வயசானாலும் அவனோட வேகம் கொஞ்சம் கூட குறையல. உடனே கட்டடத்தோட பின்பக்கம் இருந்த படிக்கட்டு வழியா ஓடி தன்னோட குதிரை நிறுத்தி இருந்த லாயத்துக்கு பக்கத்துல போயிட்டான். அப்போ அவனோட ஒரே நோக்கம் குதிரையில ஏறி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான். அவசர அவசரமா குதிரை கட்டி இருந்த கைத்த அவிழ்க்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அப்போ அந்த இடத்துல நிழல்ல இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. ஒரு அமைதியான ஆனா அதிகாரமான குரல். என்ன பெஹரம், எங்க ஓட பாக்குற? இதுதான் அந்த கேள்வி. பெஹரம் தலையை தூக்கி பார்த்தான். அங்க வில்லியம் ஸ்லீமன் ஒரு டஜன் சிப்பாய்களோட துப்பாக்கியை நோக்கி குறி வச்சுட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. பல வருஷமா ஆயிரக்கணக்கான கொலைகளை பண்ணி ஒரு சாம்ராஜ்யத்தையே நடுநடுங்க வச்ச அந்த தக்கி கூட்டத்தோட ராஜா கடைசியில ஒரு குதிரலாயம் பக்கத்துல ஒரு பொறிக்குள்ள மாட்டின எலி மாதிரி நின்றுட்டு இருந்தான். அவனோட 50 வருஷ ரத்த வேட்டை அந்த ஒரு நிமிஷத்துல முடிவுக்கு வந்தது. கைது செய்யப்பட்ட பெஹரம் விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டான். அப்பதான் அவன் அந்த அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கான். நான் என் கையால 125 பேரை கொண்டிருக்கேன்.
ஆனால் மொத்தம் 931 கொலைகள் நடக்கும்போது நான் அந்த கூடவே இருந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னதா ஜேம்ஸ் பேட்டன் அப்படிங்கிற அதிகாரி பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு சில குறிப்புகளில் அவன் 931 பேரையும் தன் கையால் தான் கொன்னதா ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாக்குமூலத்தை கேட்ட பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு தலையே சுத்திருச்சு. எப்படி ஒரு மனுஷனால இத்தனை பேரை கொல்ல முடியும்? அவங்களால நம்பவே முடியல. விசாரணையின் போது பெக்ரம் கிட்ட எந்த விதமான குற்ற உணர்ச்சியோ இல்ல வருத்தமோ துளி கூட இல்லை. மாறா அவன் செஞ்ச ஒவ்வொரு கொலையும் ஒரு சாதனையா, காளிக்கு செஞ்ச சேவையா பெருமையோட விவரிச்சான். ஒருவேளை அவனோட மனநிலை நம்ம புரிஞ்சுக்கிற எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல இருந்திருக்குதோ என்னவோ. அவனை பொறுத்த வரைக்கும் அது கொலைகளே இல்லை, அது அவனோட கடமை, அவ்வளோதான். பெக்ரம் கைதானதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலி தீர்ந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருந்தது. அவன் தான் 931 கொலைகளுக்கு காரணம் அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு கொலைக்கும் தனித்தனியான சாட்சிகள், ஆதாரங்கள் எதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா தக்கிகளோட ஸ்டைலே தடயங்களை விட்டு வைக்காம இருக்கிறது தான். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஆனால் கவர்னர் ஜெனரல் பெனடிக்ட் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருந்தார். இவனை உயிரோட விட்டோம், அது நம்ம தோத்ததுக்கு சமம். அது மட்டும் இல்லாமல் இவனோட மரணம் மற்ற தக்கிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால் முறையான நீதிமன்ற விசாரணை எதுவுமே இல்லாமல் பெக்ரமுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1840 வருஷம் ஒரு குளிரான காலை பொழுதுல பெக்ரமை தொங்க விட, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த வார்த்தையை நான் வேற மாதிரி முன்னாடி பயன்படுத்தியிருக்கேன். அந்த வார்த்தை யூடியூப்ல பயன்படுத்த முடியாத வார்த்தை. பழைய கால மன்னர்கள் வார்த்தையில் சொல்லணும்னா அதே தான், கழுவில் ஏற்றுறது. ரைட், என்ன பேசிகிட்டு இருந்தோம்? யா, பெக்ரமை தொங்க விட ஒரு பெரிய ஆலமரத்துக்கடையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு. அவனை கழுமரத்தில் ஏற்றுறத பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. ஒரு காலத்தில் பெக்ரம் பேரை சொன்னாலே நடுங்கிற மக்கள் இன்னைக்கு அவனோட சாவை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. பெக்ரம் மேடைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பவும் அவன் முகத்தில் எந்த பயமோ பதட்டமோ இல்லை. ஒருவேளை அவன் மனசுக்குள்ள, நான் சாக போகிறதில்ல, என் தெய்வமான காளிகிட்ட போகிறேன், நான் செஞ்ச சேவைக்காக அவள் என்னை சொர்க்கத்தில் ஏற்றுப்பா அப்படின்னு நினச்சிருந்தானோ என்னவோ. கடைசி நொடி வரைக்கும் கூட அவன் அமைதியாக ஒரு துறவி மாறி நின்றுட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 50 வருஷங்களா இந்தியாவோட சாலைகளில் மரணத்தோட நிழலாவணம் வந்துட்டு இருந்த ஒரு பயங்கரமான அத்தியாயம் அந்த ஆலமரக் கிளையில முடிவுக்கு வந்தது. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இதோட நிறுத்தலை. அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணாங்க. பெக்ரமோட உடலை இறக்காம, அதாவது மேலேருந்து கீழே இறக்கி வைக்காம பல நாட்களா அந்த மரத்திலேயே தொங்க விட்டுருந்தாங்க. இது எதுக்குன்னா, அந்த வழியா போற வரவங்களுக்கு பிரிட்டிஷ் அரசை எதிர்த்தா, தக்கி தொழில் பண்ணா இதுதான் கதி அப்படிங்கிறத செய்தியை ஒரு தெளிவாக சொல்றதுக்காக தான். இது ஒரு எச்சரிக்கை. தக்கிகளோட ராஜாவையே நாங்கள் ஏற்றிட்டோம், நீங்கள்லாம் எங்களுக்கு ஏமாத்துறோம் அப்படிங்கிற ஒரு நேரடியான மிரட்டல். பெக்ராமோட மரணம் தங்கி கொட்டத்தில் விழுந்த ஒரு மரண அடின்னு சொல்லலாம். அவங்களோட கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தலைவன் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தொங்குறத பார்த்ததும் மற்ற தகிகளுக்குள்ள ஒரு பயம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளையும் ஒரு நாள் பிடிச்சிருவாங்க, நமக்கு இதே இதுதான் அப்படின்னு அவங்க நடுங்க ஆரம்பிச்சாங்க. வில்லியம் ஸ்லீமன் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. தன்னோட அப்ரூவர் சிஸ்டத்தை இன்னும் தீவிரமாக செயல்படுத்தி அடுத்த சில வருஷங்கள்ல கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட தகிகளை பிடிச்சாரு. இதில் தோராயமாக 500 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அந்தமான் செல்லுலார் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஸ்லீமன் இதோட நிறுத்தலை. அவரு ஒரு மறுவாழ்வு மையத்தை, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஆரம்பிச்சாரு. பிடிவிட்ட தகிகளோட குடும்பம், அவங்களோட குழந்தைகள் மறுபடியும் இதே தொழிலுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜபல்பூர்ல ஒரு சீர்திருத்த பள்ளியை உருவாக்கினாரு. அங்க அந்த குழந்தைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கப்பட்டது. தச்சு வேலை, நெசவு வேலைன்னு புது புது தொழில்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒரு கொலையாளியோட மகனாக இருந்தவன் ஒரு கைவினை கலைஞனா, ஒரு விவசாயியா மாறுறதுக்கான வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இப்படி ஒரு பக்கம் கடுமையான தண்டனைகள், இன்னொரு பக்கம் மறுவாழ்வுன்னு 2 விதமான அணுகுமுறைகள் மூலமா பல நூற்றாண்டுகளா இந்தியாவையே ஆட்டி படைச்ச அந்த தக்கிங்கிற கூட்டத்தை வேரோடவும் வேரடி மண்ணோடவும் ஸ்லீமன் அழிச்சு ஒழிச்சாரு. இப்போ நம்ம தக் பெஹ்ராம் மற்றும் தக்கி கூட்டத்தோட முழு கதையை பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு மஞ்சள் கைக்குட்டையை வச்சு 900க்கும் மேற்பட்ட கொலைகள். கேட்கும்போதே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்குதில்ல? ரைட், இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? முதலாவதா, நம்பிக்கையை பற்றி ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது.
பெஹ்ராம் செஞ்சது அவனோட பார்வையில ஒரு மதச்சடங்கு, காளிக்கு செய்கிற சேவை. ஆனா பொதுவான பார்வையில அது ஒரு கொடூரமான, மன்னிக்க முடியாத குற்றம். அப்போ நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற கோடு எவ்வளவு மெல்லிசானதுன்னு பாருங்க. 2வது சூழ்நிலை. சூழ்நிலை ஒரு மனுஷனை எப்படி மாத்துதுன்னு பாருங்களேன். பெஹ்ராம் ஒருவேளை ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு நிலையான அரசாங்கத்துக்கு கீழே பிறந்திருந்தா அவன் இப்படி ஒரு கொடூரமான கொலையாளிய மாறியிருப்பானா அப்படின்னு சொல்ல முடியாது. முகலாய பேரரசோட வீழ்ச்சி, சட்ட ஒழுங்கு இல்லாத ஒரு சமூகம், இப்படி பல விஷயங்கள் அவனுக்கு சாதகமா அமைஞ்சது. ஒரு ஹீரோ உருவாகிறதுக்கும் சரி, ஒரு வில்லன் உருவாகிறதுக்கும் சரி, சமூகத்தோட பங்கு மிக பெருசு. 3வதா வில்லியம் ஸ்லீமன். இவரை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம். வெறும் பலத்தை மட்டும் பயன்படுத்தாம புத்திசாலித்தனமா எதிரியோட உளவியலை புரிஞ்சுக்கிட்டு தகவல்களை ஆயுதமா மாத்தி ஒரு மாபெரும் கூட்டத்தை அவர் அழிச்சிருந்திருக்காரு. இவரோட கதை விடாமுயற்சிக்கும் சரியான திட்டமிடலும் இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தீர்க்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்றதா தான் எனக்கு படுது. ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஸ்லீமன் தங்கி கூட்டத்தை அழிச்சதோட மட்டும் நிக்கல. சொன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவரு காட்டுல ஓநாய்களால வளர்க்கப்படும் குழந்தைகள் பத்தியும் ஒரு புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகம்தான் பின்னாடி உலக புகழ்பெற்ற தி ஜங்கிள் புக் கதையை எழுத ரட்யார்ட் கிப்ளிங்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு பக்கம் கொலை ரத்தன்னு பார்த்த அதே அதிகாரி தான் இன்னொரு பக்கம் மோக்லி மாதிரியான ஒரு அழகான கதாபாத்திரத்துக்கு மறைமுக காரணமா இருந்திருக்காரு. கடைசியா ஒண்ணு, தக் பெஹ்ராம் சரித்திரத்துல ஒரு கொடூரமான வில்லன். வில்லியம் ஸ்லீமன் அந்த வில்லன் அழிச்ச ஹீரோ. ஆனா இந்த 2 பேரோட கதையும் 200 வருஷங்களுக்கு அப்புறமும் நம்ம ஏன் இதை பத்தி பார்க்குறோம்னா, இது நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. சரித்திரங்கிறது வெறும் வருஷங்களோ இல்ல ராஜாக்களோட பேரோ இல்ல. அது நம்மள மாதிரி வாழ்ந்த மனுஷங்களோட கதை தான். அந்த கதைகள்ல இருந்து நம்ம கத்துக்கிற பாடங்கள் தான் நம்ம எதிர்காலத்தை சரியா அமைச்சுக்க உதவும். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தக் பெஹ்ராம் உண்மையிலேயே ஒரு மத நம்பிக்கையானா, இல்ல அந்த மதத்தை ஒரு முகமூடியா பயன்படுத்திக்கிட்ட ஒரு சைக்கோபாத்தா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.